ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவி கிச்சன். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் சூப்பராக ஒரு எக் நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆனியன் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு அரைப்பதம் வெந்தாலே போதும். இப்போ நம்ம போடக்கூடிய வெஜிடபிள்ஸையும் நம்ம அரைப்பதம் வேக வச்சாலே போதும். அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நமக்கு மசாலா அதிலேயே கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயுமே உப்பு சேர்த்துருப்பாங்க. நம்ம நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி அதையுமே கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டை நான் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட முட்டைக்கோஸும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம அரைப்பாதம் வெந்தாலே போதும். இப்போது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு அரைப்பதம் வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 முட்டை ஆட் பண்ண போகிறேன். இப்போது இந்த முட்டையை வெஜிடபிள்ஸோட ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த மேகியோடைய சேர்த்து ஒரு மசாலா ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்க்கும்போது தான் இன்னும் டேஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம மேகி அதில் தான் சேர்க்க போகிறோம். தண்ணி கொதித்ததும் அதுக்கப்புறம் நம்ம மேகியை சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பர்வான ஒரு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம இறக்கி சேவ் பண்ணிக்கலாம்.